வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனுஷன் கூலாக காப்பி குடிச்சிட்டு இருக்கிறாரு. வைரலான வீடியோ இணையதளத்தில் அதிகமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்றால் அது அல்லு அர்ஜுனுடைய மரணம்தான். அல்லு அர்ஜுனன் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்ன காரணம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். புஷ்பா 2 படம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி 1000 கோடி ரூபாய் வசூல் கிளப்பியுள்ளது. இந்த படத்தின் ரிலீஸுக்கு முந்தைய பிரீமியர் ஷோவில் படம் பார்க்க வந்த அல்லு அர்ஜுன் ரசிகரை ஒருவர் தாறுமாறான கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்து போனார். இதனால் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் நிவாரண உதவி அளித்திருக்கிறார். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் உள்ளிட்டோர்கள் லீட் கேரக்டரில் நடித்து வெளியாகியுள்ள புஷ்பா 2 படத்தின் முதல் பாகம் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியாகி மிக சிறப்பாக அமைந்த நிலையில் தற்போது புஷ்பா 2 படம் சில தினங்களாகவே அதைவிட 2 மடங்கு வசூலை குவித்துள்ளது. நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் பாசில் உள்ளிட்டோர் லீட் கேரக்டரில் நடித்த கடந்த 2021ஆம் ஆண்டில் வெளியானது புஷ்பா படம். இந்த படம் சிவப்பு சந்தன கடத்தலை மையமாக கொண்டு வெளியாகி சர்வதேச பாக்ஸ் ஆஃபில் 500 கோடிகளை தாண்டி வசூலித்தது. சுகுமார் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்துடைய 2வது பாகமும் வெளியானது. படம் சில தினங்களாகவே சர்வதேச பாக்ஸ் ஆஃபில் 1000 கோடி ரூபாய் கிளப்பி இணைந்துள்ளது. தற்போது அடுத்த இந்த படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டங்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வராங்க. முன்னதாக இந்த படத்திற்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ப்ரமோஷன்களை படக்குழுவினர் கொடுத்து வந்தாங்க. டெல்லி, மும்பை, பாட்னா, சென்னை, ஹைதராபாத், கொச்சி என படக்குழுவினர் பல இடங்களுக்கு படத்தின் ப்ரொமோஷனுக்காக செய்த நிலையில் படத்துடைய ரிலீஸுக்கு முந்தைய நாளில் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கரின் படத்தின் பிரீமியர் ஷோ திரையிடப்பட்டது. இந்த ஷோவிற்கு அல்லு அர்ஜுனன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட படக்குழுவினர் முன்னறிப்பின்றி திடீரென வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் புகுந்ததால் உற்சாகத்துடன் அவர்களை பார்க்க அங்கு குவிந்தாங்க. இதன் பேரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அதில் சாந்தி என்ற பெண் ஒருவர் தன்னுடைய 9 வயது மகனுடன் சிக்கி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் கூட்ட நெரிசலை சிக்கிய ரேவதி என்பவர் மயங்கி விழுந்த நிலையில் அவங்க மகனும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போது ரேவதி அவங்க உயிரிழந்த நிலையில் அவருடைய மகன் சிகிச்சை பெற்று வந்தீங்கன்னாங்க. இந்த நிலையில் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து ரேவதியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அல்லு அர்ஜுனர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தில் தற்போது அல்லு அர்ஜுன் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதையடுத்து அவங்க வீட்டிற்கு சென்று அவரை போலீசார் கைது செய்திருக்காங்க. அடுத்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களை வெளியிடப்பட்டு வருகிறது. போலீசார் அல்லு அர்ஜுனை அழைத்து செல்வதற்கு காத்திருந்த நிலையில் அல்லு அர்ஜுன் கூலாக காப்பி குடித்து கொண்டிருந்து இந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது. அவர் சற்று எமோஷனலாக தன்னுடைய மனைவிக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்ததை இந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து காவல்துறை வாகனத்திலேயே அவர் அழைத்து செல்லப்பட்டார். முன்னதாக இந்த சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட அல்லு அர்ஜுன், இந்த சம்பவம் காரணமாக தன்னால் மட்டுமல்ல தன்னுடைய படக்குழுவினரும் புஷ்பா பட கொண்டாட்டங்களை முழுமையாக ஈடுபட முடியல. அந்த அளவிற்கு தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ரேவதியின் குடும்பத்தினர் தொடர்ந்து தாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. தற்போது அவர் இந்த சம்பவத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் சந்தியா திரையரங்கம் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது பாதுகாவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.